இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சிம்பிளான ஒரு ஹோம் டெக்கரேஷன் ஐடியா வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கிறேன், நல்லா திக்கான கார்ட்போர்டு. அதில் வந்து எலிஃபெண்ட்டோட அவுட்லைன் இந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை எலிஃபெண்ட் வேணுனாலும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு ஒரு 3 மட்டும் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு அதுக்கு நல்லா பிரைட் கலர்ஸ் சூஸ் பண்ணி அதோட பாடி போர்ஷனுக்கு மட்டும் வந்து கலர் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆரஞ்சு, க்ரே, அப்புறம் வந்து டார்க் பிங்க், இந்த 3 கலர் வந்து சூஸ் பண்ணிவிட்டு அந்த எலிஃபெண்ட்டோட பாடி போர்ஷனுக்கு மட்டும் வந்து கலர் பண்ணிக்கிறேன். இதை நல்லா காஞ்ச வாட்டி இப்போ எலிஃபெண்ட்டோட இயர்ஸ்க்கு வந்து ஒரு லைட் பிங்க் கலர் நம்ம வந்து அடிக்கணும். என்கிட்ட லைட் பிங்க் இல்லாதனால நான் ஒயிட்டையும் பிங்க்கையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி லைட் ஷேடாக கொண்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் எலிஃபெண்ட் மேலே வந்து ஒரு கிளாத் மேலே போட்டிருப்பாங்க இல்லையா, அதுக்கு வந்து டிசைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் எல்லோ கலர் வந்து ஃபஸ்ட்டு அடிச்சுட்டு 3 எலிஃபெண்ட்டோட கிளாத்லேயும் வந்து எல்லோ கலர் அடிச்சுட்டு உள்ளே வந்து இது மாதிரி சின்ன சின்ன டாட்ஸ் மாதிரி வச்சு டிசைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலர் வந்து அந்த கிளாத் சுற்றி இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் வந்து டார்க் க்ரீன், அது வந்து அந்த கிளாத்துக்குள்ளே சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ் மாதிரி டிசைன் தெரியறதுக்காக உள்ளே இது மாதிரி டிசைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து நம்ம எலிஃபெண்ட்டுக்கு வந்து கண் வரைய போகிறோம். வரைஞ்சிட்டு இந்த எலிஃபெண்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா டார்க்காக தெரியறதுக்காக நான் வந்து அவுட்லைன் கொடுத்துருக்கேன். எலிஃபெண்ட் சுற்றி வந்து அவுட்லைன் கொடுங்க. கொஞ்சம் பொறுமையாக கொடுங்க, ஏன்னா அவுட்லைன் வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, அதனால் கொஞ்சம் பொறுமையாக கொடுங்க. உள்ளே மட்டும் அவுட்லைன் கொடுக்காம சைட்லேயும் இது மாதிரி அவுட்லைன் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா போல்டாக தெரியும். அதுக்கப்புறம் எலிஃபெண்ட்டுக்கு வந்து இது மாதிரி கீழே நெயில்ஸ் இருக்கிற மாதிரி வந்து ஆஃப் சர்க்கிள், ஒரு 3 ஆஃப் சர்க்கிள் போட்டிங்கன்னா வந்து க்யூட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இது மாதிரி உள்ளன் பால்ஸ் வந்து செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் கீழே வந்து தொங்க விடுறதுக்கு இந்த மாதிரி கயிறில் வந்து அந்த த்ரெட்லேயே வந்து கட்டி இது மாதிரி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கார்ட்போர்டில் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கும் சைடில், அதில் வந்து ஒரு ஊசி உள்ளே விட்டு எடுத்திங்கன்னா இது மாதிரி நம்ம த்ரெட் இன்செர்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி வந்து 3 எலிஃபெண்ட்லேயும் வந்து ஊசி உள்ளே விட்டு எடுத்துட்டிங்கன்னா வந்து இந்த உள்ளன் த்ரெட் போகிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து உள்ளே விட்டு எடுத்த வாட்டி இந்த நூலை வந்து ஊசியில் கோர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த ஓட்டையில் உள்ளே விட்டு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த உள்ளன் பால்ஸு இதில் கோர்த்துடலாம். இப்போ இதே மாதிரி வந்து மிச்சம் இருக்கிற 2 எலிஃபெண்ட்லேயும் வந்து கோர்த்துட்டு இது வந்து ஒன்று பெருசாக இருக்கணும், இன்னொன்று வந்து சின்னதாக இருக்கணும், இன்னொன்று அதை விட சின்னதாக இருக்கணும். அது மாதிரி வந்து பார்த்து 3த்தையும் கட்டிட்டு இது மாதிரி வந்து நம்ம வாலில் ஹேங் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான க்யூட்டான வந்து வால் டெக்கரேஷன் ஐடியா ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.